கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நான் உண்மையாக மனம் திரும்பி முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் என் வாழ்க்கை நிலைமை மாறுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக மாறப்போதுங்க, கலங்காதீங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் உம்முடைய கரத்தில் எப்படி நான் இருப்பேன் என்று யோசிக்கின்றனப்பா. என்னோட வாழ்க்கையில் உம்முடைய அபிஷேகம் வேணும்னு சொல்லி கேட்குறான். என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. உம்மால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையை மறுரூபமாக்குவது கையில் தான் உள்ளது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ல. இன்றைய நாளில் தவறுகள் நடக்கலாங்க. தவறை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைல்ல. ஓகே, இன்றைக்கி நம்ம பண்ணது தப்புன்னு தெரியுது, நமக்கு தெரியுது தப்புன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, இந்த தவறு வராமல் பார்த்துக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அடுத்தடுத்து நம்மளை மாற்றிப்போம். ஆனால் இன்றைக்கி தவறுன்னு தெரிஞ்சோம் யார் பார்க்க போகிறோம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி தவறுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குல்ல. தப்புக்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குல்ல. எவ்வளோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சாலை விபத்துக்கள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. எவ்வளவோ விழிப்புணர்வுகள் பண்ணாலும் சரி, பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி வரதட்சணை கொடுமைகள் குறையுன்னு பார்த்தா அதிகமாக தான் இருக்குது. பாலியல் வன்கொடுமைகள் அதுவும் ஒழியுன்னு பார்த்தா அதுவும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இதற்கு ஏன் இப்படி இருக்குது? இது தவறு நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரியான ஒரு தண்டனை கொடுத்தோம் அப்படின்னா இந்த தவறு நடக்காதுன்னு நினைக்கிறோம்ல. தவறுகள் கொடுத்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களோ. உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுதலை கிடைக்குங்க. ஆனால் நம்ம மாற்றிக்க மாட்டோம். ஏன் மாற்றிக்கணும்? என்னால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாத குணத்தோடு இருக்கும்ல. உங்களுக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயத்தை எடுத்து போட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இல்லை, நான் அடமண்ட்டாக இருப்பேன், என்னால் மாற்றிக்க முடியாதுன்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே இருக்காதுங்க. கொஞ்சம் இறங்கி போயிடலாம், பிரச்சனை இல்லை. நான் இறங்கிலாம் வர முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணுவேன், நான் தான் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா எதுவுமே மாற்றம் இருக்காதுல்ல. இன்றைய நாள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே ஒத்துமை வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தினந்தோறும் குடிச்சிட்டு வராரு பிரதர் என் கணவர், அவர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிங்க பிரதர். சில இத்தனை பேர் கேட்குறோம்ல. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மனதிற்குள்ளாக புகுந்து மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் தெரியுமா? தினந்தோறும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணுங்க. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ள மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, வேறு யாரும் பார்க்க போகிறதில்ல. நீங்களே ஐயோ இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லி. ஸோ புத்துரையை அழிக்க போகின்றார், நமக்கு புது வாழ்வை கொடுக்க போகின்றார். உடஞ்சி போன இடிஞ்சி போய் கடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டி எழுப்ப போகின்றார். கலங்காத மகளே மகனேன்னு சொல்லிட்டுருக்காருங்க. இன்றைய நாள் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இழந்தவற்றை மீண்டும் கொடுக்க போகின்றார். சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொருக்காக ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்பான வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்திருக்கின்றனப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவி உன்னிலிருந்து என் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று வஞ்சிக்கின்றன ஆண்டவரே. எங்கள் உள்ளம் கலங்காதிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. உம்மால் எங்களை செழிப்பாக மாற்ற முடியும் என்று நம்புகிற ஆண்டவரே, நிச்சயமாய் மாற்றுவீர் என விசுவசிக்கிறேன்ப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்முடைய இரக்கத்தை அன்பையும் நம்பி மனம் திரும்புகின்றனப்பா. தயவு செய்து உம்முடைய பரிசுத்த ஆவியை என்மேல் ஊற்றுங்க ராஜா. எங்களை புதுப்பியும் அப்பா, எங்களை மாற்றுங்க ராஜா. உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்வில் எல்லா மூலைகளிலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்காக நாங்கள் எப்போதும் காத்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. இப்போ மாறாதான்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக மாற்றக்கூடிய நாள் இன்னும் வெகு விரைவில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நிச்சயம் மாற்றுங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கரங்களால் தொட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவரே, எல்லோரையும் பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless யூ ஆல்.